வணக்கம். இது டிட்வா புயல் பத்தின ஒரு அவசரமான அப்டேட். இலங்கையில கரையை கடந்த இந்த புயல் இப்போ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. நிலைமை ரொம்பவே சீரியஸா இருக்குன்னு சொல்லணும். கனமழைக்காக ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. சரி, முதல்ல இந்த புயல் இப்போ எங்க இருக்கு, இதனால எந்த மாதிரியான பாதிப்பு உடனடியா வரலான்னு பார்க்கலாம். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பாப்போம். இப்போ கிடைச்ச லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி டிட்வா புயல் சென்னையில இருந்து வெறும் 450 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. நம்ம கடற்கரையை நோக்கி ரொம்ப வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. இந்த புயலோட பாதையை கொஞ்சம் கவனிங்க. நவம்பர் 29ஆம் தேதி இலங்கையில கரையை கடந்துச்சு. இப்போ வங்காள விரிகுடாவில் இன்னும் வலுவடைஞ்சிட்டு வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நவம்பர் 30 அதிகாலையில வட தமிழ்நாடு, புதுச்சேரி, அப்புறம் தெற்கு ஆந்திரா கடற்கரைக்கு நடுவுல எங்கேயாவது கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, புயல் எங்க வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்தெந்த இடங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்கிற முழு விவரம். இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா பகுதிகள்னு மொத்தம் 18 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி பல மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். அதுவே நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாதிரியான மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும்னு சொல்லிருக்காங்க. இதுல இருந்தே ஆபத்தோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம், தேவைப்பட்டா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட போன ஸ்லைட மறுபடியும் பாருங்க. உங்க மாவட்டம் அந்த லிஸ்ட்ல இருக்கா? இதை தெரிஞ்சுக்கிறது தான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான முதல் படி. சரி, இப்போ நாம எல்லாரும் என்ன செய்யணுங்கிற முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு, நாம உடனடியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு பார்க்கலாம். பாருங்க, அரசாங்கம் ஏற்கனவே சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. எல்லா ஸ்கூல், காலேஜுக்கும் லீவ் விட்டாச்சு. எந்த விதமான ஸ்பெஷல் கிளாஸும் நடத்தக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. காத்து மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல வீசும்னு எதிர்பார்க்கறதால தேவையில்லாத பயணங்களை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். அதனால பீச் பக்கமெல்லாம் போறத பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. சரி, இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். 1, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா மூடி வைங்க. 2, கடற்கரையோரமா ஆறு, குளம் பக்கத்துல போகவே போகாதீங்க. 3, இது ரொம்ப முக்கியம், வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகளை நம்பாதீங்க. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா 4வது, ஒரு எமர்ஜென்சி கிட் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மீனவ சகோதரர்களுக்கு இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை. அதிகாரிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு போக வேண்டான்னு. இது வெறும் வேண்டுகோள் இல்ல, இது ஒரு கட்டளை. கடல்ல காத்தோட வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு கணிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு கவனமா இருங்க. மொத்தத்துல 2 விஷயம்தான். சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேக்குறேன். இப்போ உங்களை சுத்தி பாருங்க. உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டீங்களா? இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நாம தயாரா இருந்தா எந்த புயலையும் சமாளிக்கலாம்.